சப்பாத்திக்கு வந்து முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. காய்கறி எதுவும் இல்லையா, அந்த மாதிரி முட்டை இருந்துச்சுன்னா உடனே செஞ்சு பாருங்கங்க. அம்புடும் ருசியாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டிருக்கேன். 2 வெங்காயத்தை மிக்சியில் போட்டு பல்ஸ் மூட்டில் போட்டு கொஞ்சம் அடித்து விட்ருக்கோங்க. தக்காளியும் முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இதையும் நல்லா போட்டு நல்லா பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணி விடணுங்க. 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச தக்காளியும் முந்திரி பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனோடனே நம்ம இதில் கொஞ்சம் மட்டும் மிக்ஸி சாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா வெந்துடும் மசாலா வந்து. வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. உப்பு ஆட் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து 4ஆவோ 2ஆவோ எப்படினாலும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு இறக்கிடணுங்க. சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பரான சைட் டிஷ் சப்பாத்திக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க முட்டை தொக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே?